இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜில்லுன்னு நல்லா குளுன்னு இன்றைக்கி நம்ம ஒரு லெமன் சோடா சர்பத் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் வச்சுட்டு அதுக்கு நான் சப்ஜா தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்பத்து போட்டுக்கலாம். இப்போ அரை லெமன் நான் எடுத்திருக்கேன். லெமன் புழிஞ்சாச்சு. இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நன்னாரி சிரப்பத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சோடாவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அருமையான இன்றைக்கி நம்ம சோடா சர்பத்து இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் குடிக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது மிக்சி சாறு எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க ஒரு தடவை. இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நான் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ஆப்பிள் மில்க் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் இப்போ நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு உண்டான நம்ம ஜூஸ் தான் அடிக்க போகிறோம். அதனால் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அளவுகள் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, காரமாக இருக்கனால ஒரு நுணுக்கு பச்சை மிளகா, 2 கிளாஸுக்கு அடிக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு 2 3 கருவேப்பிலை, தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. போட்டா பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழங்களாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சேர்த்துக்கோங்க. இது கூட பாதாமியும் சேர்த்துக்கோங்க. ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இது கூட பாலையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. 2 புள்ளி நம்ம அடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ஜூஸ் அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம அருமையான சப்போட்டா மில்க் ஷேக் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஐஸ் க்யூப்பையும் போட்டுக்கோங்க. கூட நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுவுமே நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷம் தான் ஆகும் தண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு தேவைக்கான சுகர் பொடிச்சது சேர்த்துக்குங்க. சீனி நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது தேங்காய் பால் தாங்க. ஒரு தடவை தான் நான் அடித்து எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி. அப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பால் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாங்க, கூலிங்காக சாப்பிடணும்னு நினச்சா. இப்போ அருமையான ஜூஸ் இந்த வெயிலுக்கு நம்ம பார்த்துருக்கோங்க.
அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஆகிட்டு தண்ணி பழம் வச்சுட்டு சோடா சர்பத் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்குங்க. ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் தண்ணிலாம் சேர்க்காம தான் அந்த பழத்தை மட்டும்தான் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம வாட்டர்மெலன் தண்ணி மட்டும் அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இதிலே கலருக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இருக்கட்டும். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச இதெல்லாம் நமக்கு செட் ஆயிடுச்சுங்க. தண்ணி பழம் நம்ம அடித்து ஜூஸ் ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஐஸ் க்யூப் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். சும்மா இது கூட 2-3 புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சிறிய ஜீரகம் பொடிச்சது சேர்த்துக்கோங்க. சோடா எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க.